பெரும்பாலான மக்கள் கர்மா என்றால் என்னவென்று தவறாகவே புரிந்து கொண்டிருக்கிறார்கள். கெட்டது செய்தால் கெட்டது வரும். இது கர்மாவின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. உண்மையான கர்ம விதிகள் மிகவும் ஆழமானது. இன்று யோகானந்தர், புத்தர், ரமண மகரிஷி ஆகிய ஞானிகள் உணர்த்திய கர்மாவின் 3 வகைகளை பார்க்கப் போகிறோம். யுனிவர்ஸ் விஸ்டம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி இயங்குகிறது என்பதை முழுவதுமாக புரிந்து கொள்வீர்கள். கர்மா என்றால் என்ன? கர்மா என்ற வார்த்தை சன்ஸ்கிரிட்டில் வருகிறது. அதன் அர்த்தம் வெறும் செயல் மட்டுமல்ல. இதை யோகானந்தர் ஒரு அழகான வரியில் சொன்னார். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உள்ளது. நீங்கள்தான் உங்கள் சொந்த கதையின் ஆசிரியர். விதைத்தது நீங்கள், அறுவடை செய்வதும் நீங்கள்தான். ஆனால் இங்கே முக்கியமான கேள்வி, இன்றைய வலிக்கு இன்றைய செயல் மட்டுமே காரணமா? இல்லை. ஏனென்றால் கர்மா 3 அடுக்குகளில் வேலை செய்கிறது. சஞ்சித கர்மா, பிரரப்த கர்மா, கிரியமான கர்மா. முதலில் சஞ்சித கர்மா. சஞ்சித என்றால் சேகரிக்கப்பட்டது என்று அர்த்தம். இந்த பிறவியில் மட்டுமில்லை, பல பிறவிகளில் செய்த எல்லா செயல்களும், எண்ணங்களும், உணர்வுகளும் ஒரு பெரிய கிடங்கில் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த கிடங்குதான் சஞ்சித கர்மா. ஒரு உதாரணம், ஒரு பெரிய நூலகம் இருக்கிறது என்று வையுங்கள். அதில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு பிறவியில் செய்த செயல்களின் பதிவு. அந்த நூலகம் முழுவதுமே சஞ்சித கர்மா. இது நம்ப முடியாதது போல் தோன்றலாம். ஆனால் யோகானந்தர் சொன்னார், ஒரு பயணி தான் மேற்கொண்ட ஒவ்வொரு பயணத்தின் பாரத்தையும் சுமப்பதைப் போல ஆன்மா தனது கடந்த காலப் பிறவிகளின் திரண்ட அனுபவங்கள் அனைத்தையும் சுமந்து செல்கிறது. இது மாற்ற முடியுமா? ஆம். தியானம், சேவை, ஞானம் மூலம் சஞ்சித கர்மாவின் சுமையை குறைக்கலாம். ஆனால் இந்த நூலகத்திலிருந்து இந்த பிறவிக்காக சில புத்தகங்கள் எடுக்கப்பட்டன. அதுதான் 2வது கர்மா, மிகவும் முக்கியமானது. பிரரப்தா கர்மா, விதிக்கப்பட்ட கர்மா. பிரரப்தா என்றால் ஆரம்பிக்கப்பட்டது என்று அர்த்தம். அந்த பெரிய நூலகத்திலிருந்து இந்த பிறவிக்காக சில புத்தகங்கள் மட்டும் எடுக்கப்பட்டன. அதுதான் பிரரப்தா கர்மா. நூலகத்திலிருந்து எடுக்கப்பட்ட புத்தகங்கள், அவை இந்த பிறவியின் பாடத்திட்டம். உங்கள் குடும்பம், உங்கள் உடல், உங்கள் ஆரம்பகால சூழல், உங்கள் முக்கியமான உறவுகள், இவையெல்லாம் பிரரப்தா கர்மா. ஒரு அழகான அனலாஜியில் சொன்னா, ஒரு விமானம் ஏற்கனவே புறப்பட்டுவிட்டது. அதை இப்போது நிறுத்த முடியாது. இறங்கும் வரை பறக்க வேண்டும். இது மாற்ற முடியுமா? சூழ்நிலையை மாற்ற முடியாது. ஆனால் அதை அனுபவம் செய்யும் முறை மாற்றலாம். பிரரப்தா கர்மா என்ன தீர்மானிக்கிறது? 1. உங்கள் குடும்பம். நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்தீர்கள் என்பது தற்செயலில்லை. அந்த குடும்பம் உங்களுக்கு சில பாடங்களை கற்பிக்க தேர்வு செய்யப்பட்டது. அன்பை கற்க, எல்லைகளை புரிந்து கொள்ள. 2. உங்கள் உடல் மற்றும் ஆரோக்கியம். சில நோய்கள், சில உடல் சவால்கள் பிரார்த்தவின் பகுதி. ஆனால் அவை தண்டனை இல்லை, அவை பாடங்கள். பிராரப்த கர்ம ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியர் கஷ்டமான முறையில் வரும். ஆனால் அது உங்களை வலிமையாக்க வருகிறது. இப்போது 3வது கர்மா, கிரியமான கர்மா. இன்றைய கர்மா. கிரியமான என்றால் இப்போது செய்யப்படுவது என்று அர்த்தம். இது உங்கள் இன்றைய செயல்கள், இன்றைய எண்ணங்கள், இன்றைய முடிவுகள். இவையெல்லாம் நாளைய வாழ்க்கையை உருவாக்கும் விதைகள். இது மாற்ற முடியுமா? ஆம், இது முற்றிலுமாக உங்கள் கையில். புத்தர் சொன்னார், உங்கள் இன்றைய ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு விதை. அந்த விதை உங்கள் நாளைய வாழ்க்கையை உருவாக்குகிறது. ரமண மகரிஷி இந்த 3 கர்மாவும் இணைந்த ஒரு சிறு கதையைச் சொன்னார். ஒரு விவசாயி இருந்தான். அவன் கடினமாக உழைத்தான். நல்ல மனிதன்.
யாரையும் காயப்படுத்தியதில்லை. ஒவ்வொரு வருடமும் பயிர் விதைப்பான். ஆனால் மழை வரும் நேரத்தில் வராது. வந்தால் வெள்ளம் வரும். பயிர் கெட்டுவிடும். ஊர் மக்கள் சொன்னார்கள், இது உன் பாவம், இது உன் விதி. விவசாயி கவலைப்பட்டான், வருந்தினான். ஒரு நாள் ஒரு ஞானி அவன் ஊருக்கு வந்தார். விவசாயி அவரிடம் கேட்டான், ஐயா, என் கர்மா ஏன் இப்படி? ஞானி சொன்னார், நீ மழையை கட்டுப்படுத்த முடியாது, அது உன் கையில் இல்லை. ஆனால் எங்கு விதைக்கிறாய், எப்படி விதைக்கிறாய், எந்த நேரத்தில் விதைக்கிறாய், அது முழுவதும் உன் கையில் இருக்கிறது. விவசாயி யோசித்தான். அவன் நிலத்தை மாற்றினான். பருவகால மாற்றங்களுக்கு ஏற்ற பயிர்களை தேர்ந்தெடுத்தான். நீர் சேமிப்பு உருவாக்கினான். மழை வராவிட்டாலும் தாக்குப்பிடிக்கும்படி தன் நிலத்தை தயார் செய்தான். அடுத்த வருடம் அவன் மட்டும் நல்ல அறுவடை செய்தான். மழை மாறவில்லை, விதி மாறவில்லை, ஆனால் அவன் மாறினான். இதுதான் கர்மாவின் உண்மை. இதில் பிரரப்தா கர்மா, மழை, நம் கையில் இல்லை. கரியமான கர்மா, விதைக்கும் முறை, முழுவதும் நம் கையில் இருக்கிறது. உங்களால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளுங்கள். மாற்ற முடிவதை உடனே மாற்றுங்கள். இதுதான் கர்ம ஞானம். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி. இந்த தகவல் பலரை சென்றடைய நீங்கள் விரும்பினால் ஹைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.